ஆத்ம ஜீவர்களுக்கு நமஸ்காரம். இப்பொழுது நாம் வியாழக்கிழமையில் எந்த தெய்வத்தை நாம் வழிபட வேண்டும், வழிபட்டால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்? அதாவது இந்த வியாழக்கிழமையில பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி என்கிற நம்ம அந்த ஒரு குருநாதரை தான் நம்ம இந்த வியாழக்கிழமையில நம்ம வழிபடணும். அது ஏன் இந்த தட்சிணாமூர்த்தியை நம்ம இந்த குருவாரத்துல வழிபடணும்னு கேட்டேன்னா, இந்த வியாழக்கிழமையில் நம்ம வழிபடணும்னு கேட்டேன்னா, நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான தடைகளா இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாதா பிதா குரு தெய்வம் தெரியல இல்லையா? அப்போ மூணாவதா யார் இருக்கிறாங்க? குருநாதர் தான் இருக்கிறார். சோ அந்த குருவோட கிருபைகள் இருந்தா மட்டும்தான் நம்மளால தெய்வத்துக்கிட்டே போக முடியும். அப்படி என்கிற சொல்கின்ற அந்த ஒரு குருநாதரை எப்படி வழிபடணும் கேட்டீங்கன்னா, தட்சிணாமூர்த்தி ஆலயத்தில் போயிட்டு 4 நெய் விளக்க போட்டு சுவாமிக்கு எதிர் முறையில வலது சைட்ல கீழே ஆசனத்துல ஒரு துண்டோட போட்டு அதுல அமர்ந்து 108 தடவை அவரோட காயத்ரி மந்திரம் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த மந்திரத்தை இப்ப சொல்றேன், எல்லாரும் கேளுங்கோ. ஓம் தட்சிணாமூர்த்தியை வித்மஹே ஞான ஸ்வரூபாய தீமகே தன்னோ குரு பிரச்சோதயாத். இதுதான் தட்சிணாமூர்த்தியோட காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னாலே உங்களுக்கான தடைகள் ஆகப்பட்டது நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குரு கடாட்சம் பெருகட்டும். ஹரி ஓம்.